இந்திய ரிசர்வ் வங்கி 4வது முறையாக வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை குறைக்க முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றனர். அடுத்த மாதம் இந்த வட்டி விகிதம் குறைக்கப்படலாம் என்று கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனம் சமீபத்திய அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அக்டோபரில் வெளியாகும் என்று தகவல்கள் வந்தன. ஆனால் தற்போது நவம்பர் அல்லது டிசம்பரில் தான் இந்த அறிவிப்பு வெளியாகும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே 3 முறை வட்டி விகிதங்கள் குறைக்கப்பட்ட நிலையில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்த 4வது குறைப்பு நிகழ்கிறது. அக்டோபரில் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் RBI கூட்டத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியாகவில்லை. ரிசர்வ் வங்கியின் இந்த செயலை தொடர்ந்து பல வங்கிகளும் தங்கள் கடன் வட்டி விகிதங்களை குறைக்க தொடங்கியுள்ளனர். இதனால் வீட்டுக்கடன் மற்றும் சிறு வணிக கடன்களுக்கான வட்டி குறையும் வாய்ப்புள்ளது. பணவீக்கம் கட்டுக்குள் இருப்பதாலும் பணவீக்கம் மேலும் குறையும் என்ற எதிர்பார்ப்பாலும் வட்டி விகிதங்களை குறைப்பதற்கு வலுவான காரணங்கள் உள்ளன என SBI அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இந்திய ரிசர்வ் வங்கி 4வது முறையாக வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை குறைக்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே 3 முறை வட்டி விகிதங்கள் குறைக்கப்பட்ட நிலையில் சிறிது கால இடைவெளிக்கு பிறகு இந்த 4வது குறைப்பு இருக்கலாம் என தெரிகிறது. ரிசர்வ் வங்கியின் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து பல்வேறு வங்கிகளும் தங்கள் கடன் வட்டி விகிதங்களை குறைக்க தொடங்கியுள்ளனர். இதனால் வீட்டுக்கடன் மற்றும் சிறு வணிக கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன் ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை 50 அடிப்படை புள்ளிகள் குறைத்து 5.50% நிர்ணயித்தது. இதன் மூலம் பிப்ரவரி மாதம் முதல் இதுவரை மொத்தமாக 100 அடிப்படை புள்ளிகள் வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை குறைத்த போதிலும் பல வங்கிகள் இன்னும் இந்த பலனை முழுமையாக வாடிக்கையாளர்களுக்கு செலுத்தவில்லை. வாடிக்கையாளர்கள் தாங்களாகவே வங்கிகளை அணுகி வட்டி குறைப்பின் பலனை பெற வேண்டும். இல்லையெனில் கடன் சுமை குறையாமல் போகலாம். வட்டி வீதம் குறைக்கப்பட்டால் மாதாந்திர தவணை அல்லது கடன் செலுத்தும் காலம் இரண்டில் எதை குறைக்க வேண்டும் என்பதை வாடிக்கையாளர்களே தேர்வு செய்ய வேண்டும் என்ற விதி உள்ளது. கடன் வாங்குபவர்களின் விருப்பம் இல்லாமல் வங்கிகள் தானாக முடிவெடுக்கக்கூடாது. HDFC போன்ற சில வங்கிகள் வாடிக்கையாளர்களின் விருப்பத்தை கேட்டு செயல்படுகின்றனர். ஆனால் சில வங்கிகள் இன்னும் இந்த தெரிவை வழங்கவில்லை. உங்கள் வங்கி EMI-யோ அல்லது கடன் செலுத்தும் காலத்தையோ குறைக்காத பட்சத்தில் உங்கள் கிளையில் ஒரு கடிதம் எழுதி உங்களுக்கு விருப்பமான ஒன்றை தேர்ந்தெடுத்து குறைத்து கொள்ளலாம். மொத்தத்தில் இந்திய ரிசர்வ் வங்கியின் இந்த தொடர் ரெப்போ விகித குறைப்பு வீடு மற்றும் சிறு வணிக கடன் வாங்குபவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாகும். வங்கிகள் இந்த பலனை முழுமையாக செயல்படுத்தும் போது மாதாந்திரம் செலுத்த வேண்டிய கடன் சுமை கணிசமாக குறையும் வாய்ப்புள்ளது. 25 அடிப்படை புள்ளிகள் ரெப்போ விகித குறைப்பு செய்யப்படுவது ரிசர்வ் வங்கிக்கு சிறந்த வழி என SBI அறிக்கை பரிந்துரைக்கிறது. இதனால் அடுத்த மாத நாணய கொள்கை கூட்டத்தில் ரிசர்வ் வங்கி 25 bps ரெப்போ விகித குறைப்பை அறிவிக்கலாம். 2025 ஏப்ரல் 7 முதல் ஏப்ரல் 9 வரை நடைபெற்ற முந்தைய கூட்டத்தில் ரெப்போ விகிதம் 6.25%லிருந்து 6%, 25 bps குறைக்கப்பட்டது.